ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஆக்ஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னால எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. அதனால தான் இந்த வீடியோட டைமிங் கொஞ்சம் கம்மியாகுது. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நானே அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 10. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் என்கிட்ட இருக்கிற பவர் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. எனக்கு இருக்கிற பவர் மூலியமாக நான் உனக்கு கிரேஸை கொடுத்தேன் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு தான் இருக்கும். அந்த ஒரு செகண்ட் உனக்கு யூஸ்லெஸ் ஆன ஒரு கிஃப்ட் தான். உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் எனக்கும் ஆசை, ஆனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும், ஒரு செகண்டா அதுவே எனக்கு அவனை தோக்கடிக்கிறதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். வெளியே ஆகும் வந்துட்டு அந்த டீமன் இன்ஃபர்னோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஷீன்ரோ கொஞ்சம் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி வோகன் கூப்பிடுறான். இங்க நம்ம ஹீரோ டோலா லிங்க்ல கனெக்ட் ஆயிருக்கான். ஜஸ்ட் ஒரு செகண்ட் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கேட்கவும், என்னால இந்த ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஃபீலிங் எவாஞ்சலிஸ்ட் மாதிரியே இருக்கு. நீங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நானும் ஒன்ன மாதிரி ஒரு நார்மல் ஹியூமனா இருந்தவா தான். டோலா பஸ்ட் அதிகமா யூஸ் பண்ணதுனால நான் அந்த டோலா கூட கனெக்ட் ஆயிட்டேன். எவாஞ்சலிஸ்ட் இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவளோட பிளான் படி இந்த மொத்த உலகமா அழியும் போது அழியாம இருக்கிற ஒரு இடமா இருக்கணும் தான் இந்த இடத்த நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இதை நீ ப்ரொடெக்ட் பண்ணு, உனக்கான கிரேஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அந்த ஒரு செகண்ட் கிரேஸை கொடுக்குறாங்க. வோகன் இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ லைட்டை விட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறான். டைமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் தான் நம்ம ஹீரோக்கு டைம் இருக்கு. ஸோ செம ஃபாஸ்ட்டாக அந்த டீமன் இன்ஃபர்னோவை அட்டாக் பண்ணுறான். அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து அவனை ரொம்ப தூரம் தள்ளி கூட்டிட்டு போறான். அந்த டீமன் இன்ஃபர்னோவா இருக்கிறவனோட மெமரிஸ் இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த டீமன் இன்ஃபர்னோவா இருக்கிறவன் நார்மல் ஹியூமனா தான் இருக்கான். இந்த கேட்டக்லிசம்னால என்னோட ஃபேமிலி, என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நான் மட்டும் ஏன் இதில் உயிர் பழைக்கணும், இப்படி கஷ்டப்படணும், அந்த கேட்டக்லிசம் நான் வெறுக்கிற எது இப்படி நடக்குதா அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கும்போது, என்னாச்சு இதுக்கு மேல என்னால போக முடியல, இதுல ஒரு ஸ்பேஷியல் ரிஃப்ட் இருக்கு, மனுஷங்களால இதுக்கு மேல போக முடியாதா, என்னோட பையனும் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சா, என்னோட வாழ்க்கையே அவ்வளவுதானா, இதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த எவாஞ்சலிஸ்ட் லேடி அதுக்குள்ள இருந்து வெளியே வரா. நீங்க யாரு, நீங்க தான் கடவுளா, இத்தனை நான் ப்ரே பண்ணது கேட்டு எனக்காக நீங்க வந்திருக்கீங்களா, இந்த கேட்டக்லிசம் என் வாழ்க்கையவே நாசமாக்கிடுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அந்த எவாஞ்சலிஸ்ட் லேடி வந்துட்டு அந்த இன்ஃபர்னோ பூச்சியை வர வைக்கிறா. அண்ட் அந்த பூச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அது அவன் உடம்புக்குள்ள போகவும் இப்போ இவன் டீமன் இன்ஃபர்னோவா மாறுதான். கடவுளை நான் ஆசீர்வதிச்சிட்டாரு, எனக்கு சக்தி கிடைச்சிடுச்சு, இப்போ நானே ஒரு கடவுளா மாறுறதுக்கான நேரம் அப்படின்னு அவனோட மெமரிஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இப்போ அந்த 1 செகண்ட்ல இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை கிக் விட்டு டெஸ்ட்ராய் பண்றான். எங்கப்பா இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷனா? ஆமா, அந்த டீமன் எங்க போச்சு, ஷீன்ரோ எங்க போனா, அந்த டீமனை ஷீன்ரோவால இவ்வளோ ஈஸியில தோக்கடிக்க முடியுமா, உண்மையிலே ஷீன்ரோ கிரேட் தான்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாக்குறான். எவாஞ்சலிஸ்ட் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னா அப்படின்னா இந்த பிளாக் கலர் லேடி நீங்களும் ஒரு ஸ்பெஷல் ரிஃப்ட்ல இருந்து வந்ததா தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த எவாஞ்சலிஸ்ட்க்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒன்ன மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன் தான், அந்த பூச்சியை யூஸ் பண்ணி தான் அந்த எவாஞ்சலிஸ்ட் என்னையோ இந்த மாதிரி மாத்தினா, அது மூலியமா தான் நானும் ஒரு டோலா பஸ்டா மாறினேன். உனக்கு கொடுத்த அந்த 1 செகண்ட்ல நீ எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நினைச்சியோ அதே மாதிரி தான் நானும் இந்த உலகத்தை அழிவில இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சேன். ரிப்பேர் ஆகி இருந்த இந்த டேபனாக்களை சரி பண்ண வந்தப்போ இங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். அவங்க கஷ்டப்படாம இந்த உலகத்தை காப்பாற்றணும், அவங்க சந்தோஷமா வாழணும் தான் நான் இந்த YSSA இந்த இடத்துல கிரியேட் பண்ணேன். கேட்டக்லிசம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நிறைய ரிலீஜியன் இருந்தது. அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே இந்த மாதிரியான ரிலீஜன்லாம் இருக்கு. ஆனா எல்லா ரிலீஜன்லயும் காமனா இருக்கிறது காட் அண்ட் டீமன். இந்த கான்செப்ட் எப்படி கிரியேட் ஆயிருக்கும்னா மத்தவங்க பார்த்ததை வச்சுதான். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே இந்த எவாஞ்சலிஸ்ட் பூமியில இருக்கிற மக்கள் எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இருந்து வேலை பார்த்து அவங்க தான் இந்த ரிலிஜன் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க கடவுளா என்னமோ மத்தவங்க எப்படி வேணா சொல்லிட்டு போனோம், ஆனா அவங்க ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு அந்த லேடி சொல்லவோ, கடவுளாவே இருந்தாலும் இந்த உலகத்தை அழிக்கிறதா இருந்தா அவங்கள தடுத்து ப்ரொடெக்ட் பண்றது தான் என் கடமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஃபாரஸ்ட்டை காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் கலர் லேடி சொல்றாங்க. ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி டேபனாக்களுக்குள்ள இருக்கிற எல்லாரும் வெளியே வராங்க. ஷீன்ரோ அந்த டீமன் இன்ஃபர்னோவை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வோகன் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவா அங்க வரான். உள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், விக்டரா அவன் கண்டுபிடிச்சதை சொல்றான். அப்படின்னா நீங்க இதுக்குள்ளதான் இருக்கீங்களா, உங்க வாய்ஸ் கேட்கல, திரும்பவும் நீங்க தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, உங்களோட ஹெல்ப்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்குள்ள ஒரு லிவிங் ஹியூமன் இருக்காங்கன்னா டோக்கியோட அமட்டராஜுலியும் அப்படின்னா ஒரு லிவிங் ஹியூமன் தான் இருப்பாங்களா அப்படின்னு விக்டர் கேட்கவும், அப்படி இருக்கிறதுல நீ ஏன் ஹாப்பியா ஆகுற அப்படின்னு சொல்லி பான் கேட்கவும், அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி விக்டர் சமாளிக்கிறான். அமட்டராஜுக்குள்ள இருக்கிறது சாக்ரிஃபைஸ் தானே, அப்படின்னா பில்லருங்கிறது எல்லாமே சாக்ரிஃபைஸ் தான். நான் பார்த்த அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பில்லரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹோலி சோல் டெம்பிள்க்கும் ஹைஜிமா இண்டஸ்ட்ரிக்கும் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கிற உண்மையை தெரியும், அவங்க இதை வைக்கிறாங்க அப்படின்னு கமாண்டர் பான் சொல்றான். இதுக்கு இந்த ஆரோஸ் கீயா இருக்கிற மாதிரி டாக்டர் ஜியோவானி எடுத்த அந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்கிறது தான் அமட்டராஜு கீயா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா இந்த நம்பர்ஸ்லாம் எதுக்காக இருக்குன்னு தெரியல, ஆத்தர் சொன்ன மாதிரி இது ஒரு பையா கூட இருக்கலாம், பையா இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு விக்டர் சொல்லவும், அந்த எவாஞ்சலிஸ்ட் தான் டோலா பஸ்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்கா, அவளோட கோலை நான் நிறைவேற்ற விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாருமே அதுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. நைட்டு மத்த எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. விக்டர் உட்காந்து அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நீங்க இன்னும் கொஞ்சம் இருக்கலாம்ல, அதுக்குள்ள கிளம்பணுமா
முடியுமான்னு ஸ்கோப் கேட்கவும், நாங்கெல்லாம் ஹீரோஸ், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், கவலைப்படாத ஸ்கோப், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ கூப்பிடுறதுக்கு புதுசா உனக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே ஸ்கோப் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறான். உன்னால எதுவும் பண்ண முடியல, நீ வருத்தப்படாத, உனக்கு ஆபத்துனா நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நான் டெய்லியும் 1000 ஓட்டையாச்சும் தோண்டி டெய்லியும் ட்ரைனிங் எடுப்பேன், ஒருவேளை அப்பவும் நான் வீக்கா இருந்தோம்னா அப்போ உன்னோட ஹெல்ப் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கோப் வந்து இவங்க எல்லாரையும் ஹாப்பியா அனுப்பி வைக்கிறான். அந்த ஒரு கேஸ்னால திரும்பவும் எல்லாரும் பைத்தியமாயி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க வந்ததுக்கான அந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அந்த சைக்கோ பொண்ணு தெரியுதா, இவ வருத்தத்துல இருக்கா, நீ அமட்டராஜுக்குள்ளதான் இருக்கியா இல்லனா நீ தான் அமட்டராஜுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷீன்ரோ, நம்ம டோக்கியோவை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பான் சொல்றான். நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே கனவுல தான் பார்த்திருக்கான், திரும்பவும் அவளை ட்ரீம்ல மீட் பண்றானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வழியா அவங்க ஃபார்மிங் பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு டாமிக்கி சொல்றா. ஸ்கோப் தான் உருளைக்கிழங்கு எடுத்தான், திரும்ப அவனுக்கு வயசிஸ் கிடைச்சிருச்சு, அவனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெகநாத் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அதுக்கு பசிக்குன்னு தெரிஞ்சிருந்தா நானே தூக்கி கொடுத்துருப்பேனே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவளை சுத்தி தண்ணியா இருந்துச்சு, அவ அழுதுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருவேளை அமட்டராஜுக்குள்ள உண்மையிலேயே ஒரு லிவிங் பீயிங் இருந்தாங்கன்னா ஹோலி சோல் டெம்பிளோட அந்த ஸ்கிரிப்சர் எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஹோலி சோல் டெம்பிளோட அந்த ப்ரோலாக திரும்பவும் நமக்கு சொல்றாங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பூமி மொத்தமா எரிஞ்சது, இந்த ஒரு சம்பவத்தை கேட்டக்லிசம்னு சொன்னாங்க. மக்களோட கல்ச்சர், ரிலிஜியன் எல்லாமே இந்த ஃபயரோட கோவத்துல அழிஞ்சிடுச்சு. ஒரு லீடர் ஒருத்தர் வந்தாரு, அவர் ராஃபிள்ஸ் ஒன்னு அழைக்கப்பட்டாரு. அவருக்கு ஒரு சீக்ரெட் ஃபிளேம் கிடைச்சது. அந்த சீக்ரெட் ஃபிளேம் மூலியமா டெக்னாலஜி யூஸ் பண்ணி அமட்டராஜோ அப்படிங்கிற ஒரு பவர் பிளான்ட் அவர் கிரியேட் பண்ணாரு. அது மூலியமா மக்கள் இந்த டோக்கியோ எம்பையர்ல திரும்பவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படிங்கறத திரும்பவும் நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப மத்த ஆளுங்க எல்லாரையும் அவங்க கம்பெனில இறக்கி விட்டு வராங்க. இந்த டோக்கியோல இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த அமட்டராஜு தான். அமட்டராஜுக்கு பவர் சப்ளை கொடுக்கறது டோலா பஸ்ட் அப்படின்னா டோலா பஸ்ட்டை கிரியேட் பண்ணது இந்த ஹியூமன்ஸ்க்கு அதை கொடுக்கறது எல்லாமே எவாஞ்சலிஸ்ட் தான். எவாஞ்சலிஸ்ட் தான் டோலா பஸ்ட்டை மத்தவங்களுக்கு கொடுக்குங்க அப்படின்னா இந்த டோக்கியோங்கிற கண்ட்ரி கிரியேட் ஆகிறதுக்கு எவாஞ்சலிஸ்ட் தான் காரணமா இருக்கிறா. ஆனா அவளே எதுக்காக இதை அழிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், அப்படின்னா ஹைஜிமா இண்டஸ்ட்ரியோ சோலி ஹோல் டெம்பிளோ எதையோ மறைக்கிறாங்க. சரிவா கேப்டன் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு விக்டர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லேடி தான் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் அவ வந்துட்டு இந்த உலகத்துல இருந்து வரல, வேற ஏதோ ஒரு வேர்ல்டுல இருந்து வந்திருக்கா. அண்ட் அவ தான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் டோலா பஸ்ட்டை கொடுக்குறா. இதுல இருக்கிற கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த எவாஞ்சலிஸ்ட்ங்கிறவா நல்லவளா கெட்டவளா அப்படிங்கறதையே நம்மளால கரெக்டா சொல்ல முடியல. ஆனா அந்த எவாஞ்சலிஸ்ட் தான் எல்லாருக்கும் பவரை கொடுக்குறா. அவகிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அவளால அந்த உலகத்தையே நினைச்சா டெஸ்ட்ராய் பண்ணிருக்க முடியும். ஆனா அந்த எவாஞ்சலிஸ்ட் அதை பண்ண மாதிரி தெரியல. பட் எவாஞ்சலிஸ்ட் வழிபடுற அந்த ஒயிட் லார்ட் தான் வந்துட்டு திரும்பவும் கேட்டக்லிசம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராஃபல்ஸ் ஒன் அப்படிங்கிறவன் அமட்டராஜுவை கிரியேட் பண்ணிருப்பான். ஆனா அதுக்குள்ள ஒரு பொண்ணை வச்சு தான் அவன் கிரியேட் பண்ணிருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு சீக்ரெட் ஃபிளேம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டோலா பஸ்ட் இருக்கிற ஒரு பொண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அமட்டராஜுவை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப ஹோலி டெம்பிள் மேல தான் தப்பு இருக்கா? அந்த எவாஞ்சலிஸ்ட் லேடி நல்லவளா கெட்டவளா என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.